ஜனங்களே, இன்னைக்கு நான் புதினா சப்பாத்தி செய்ய போகிறேன். புதினா, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். அடுத்தது கோதுமை மாவு போட்டுக்கணும். கோதுமை மாவு போட்டோடனே நான் அரைச்ச பேஸ்ட்டு புதினா, சீரகம், பச்சை மிளகா, இஞ்சி இதோடைய பேஸ்ட் வந்து கோதுமை மாவு கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதை ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டோன்னே தண்ணி மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆயில் ஊற்றணும். நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு 20 மினிட்ஸ் வந்து ஊற விட்டுடணும். மாவை ஊற விட்டுட்டோன்னே அடுத்தது நம்ம வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம். போட்டு முடிச்சுட்டு சாஃப்டாக தான் வரும் சப்பாத்தி. நம்ம எவ்வளோ சாஃப்டாக பேசுகிறோமோ அவ்வளோ சாஃப்டாக வரும். நான் வந்து சப்பாத்தி போட்டுட்டு அதில் வந்து நெக்ஸ்ட்டு சிக்கன் கூட சர்வ் பண்ணேன். இதுதான் புதினா சப்பாத்தி. இது ஹெல்த்தியாக கூட இருக்கும். ஸோ டைஜஷன் கூட ஈஸியாக இருக்கும். இது எங்களோட நைட் டின்னர் ரெசிபி இன்னைக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா தான் வருமே. ஸோ நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்க. இதுதான் அதோட ரெசிபியே, புதினா கோதி சப்பாத்தி. பராட்டா கூட சொல்லிக்கலாம், நம்ம இஷ்டம். நம்ம என்ன பேர் வைக்கிறோமோ அதுதான். ஸோ அது டேஸ்ட்டாக தான் இருக்குமே. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக்ஸ் கூட போடுங்க. தேங்க்யூ ஜக்னங்களே.